படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. வணக்கம். பேராசிரியர் டாக்டர் உலகநாயகி பழனி 43 ஆண்டுகள் பொது வாழ்விலும் இலக்கிய வாழ்விலும் இந்த உலகை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் திறனாய்வாளர். நண்பர்களே, இன்றைக்கு புத்தகம் படி என்ற இந்த பகுதியில் நாம் ஒரு மிகச்சிறந்த நூலை பார்க்க இருக்கிறோம். செவாலியர் கலைமாமணி டாக்டர் பிஜி சந்தோஷம் அவர்கள் எழுதிய அவ்வை சொல் கேளீர் என்ற ஒரு அருமையான நூல். அவ்வை சொல் கேளீர் என்ற ஒரு இனிமையான நூல். இந்த நூலை வாசிப்பதற்காக உள்ளே நுழைந்ததும் ஒரு பெரிய சொர்க்க வாசல் திறந்தது போல் இருக்கிறது. அடடா, நூல் வாசிப்பு என்பது எவ்வளவு பெரிய கலை என்பதை இந்த நூலை திறந்ததும் நம்மால் உணர முடியும். அவ்வை என்கிற ஒரு மாபெரும் புலவர் தமிழ் கூறும் நல்லுலகில், தமிழ் இலக்கிய உலகில் வலம் வந்த ஒரு புலவர், ஒரு பெண்பார் புலவர். இந்த பெண்பார் புலவரை நாம் சிந்திக்கிற ஒரு அழகிய சிந்தனை தான் இந்த அவ்வை சொல் கேளீர் என்ற இந்த நிகழ்ச்சி. அவ்வை சொல் கேளீர் என்ற இந்த அழகிய நூல். இந்த நூலிலே 16 இயல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 16 இயல்களிலும் தமிழ் மொழியின் பெருமை, தமிழ் மொழியின் அழகு, தமிழ் மொழியின் வடிவம், தமிழ் மொழி காட்டக்கூடிய உண்மையான அறச்சிந்தனைகள், தமிழ் மொழியின் மூலமாக ஒரு தனிமனிதன் வாழ்க்கை எப்படி சிறக்க இருக்கும் என்று பல தகவல்களை இந்த நூலிலே கலைமாமணி டாக்டர் பிஜி சந்தோஷம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இவரை பொதுமக்கள் எப்பொழுதும் அண்ணாச்சி அண்ணாச்சி என்று அன்பாக அழைப்பார்கள். இவர் நம்முடைய சென்னையில் உள்ள தங்க கடற்கரை, கோல்டன் பீச் என்று சொல்லப்படக்கூடிய தங்க கடற்கரையை உருவாக்கிய ஒரு தொழிலதிபர். தொழிலதிபர் எப்படி எழுத்தாளராக முடியும், படைப்பாளராக முடியும் என்று ஒரு நிமிடம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புத சிந்தனை தான் அவ்வை சொல் கேளீர் என்ற இந்த அழகிய நூல். அவர் இந்த நூலை மட்டும் எழுதவில்லை, அவர் 130 நூல்களின் ஆசிரியர். இவர் இந்த நூலை படைத்தாரா அல்லது இவரோடு சேர்ந்தவர்கள் இந்த நூலை உருவாக்கினார்களா என்ற கேள்வி எப்பொழுதும் எல்லோருக்கும் தோன்றும். காரணம், ஒரு 7000 தொழிலதிபர்களாக இந்த உலகத்தில் எவ்வளவோ நண்பர்கள் தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 10,000 உழைப்பாளர்களுக்கு வேலை கொடுத்த ஒரு தொழிலதிபர் இவர். இவருக்கா நேரம் இருக்கிறது நூல் படைப்பதற்கு என்ற சந்தேகம் எழுவது இயற்கைதானே. அந்த வகையில் இந்த தொழிலதிபர் 130 நூல்களின் ஆசிரியர். அதில் ஒரு நூல் வணிகம் வளர்ப்பது எப்படி என்று ஒரு நூல் எழுதினார். அந்த நூலை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாக கல்லூரி பேராசிரியர் பணியில் நான் இருந்தபோது இந்த நூலை வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கே பாடத்திட்டத்தில் பாடமாக வைத்தேன். அந்த ஆசிரியர் எத்தனையோ நூல்களை எழுதியிருந்தாலும் அவர் எழுதிய 130 நூலில் என் உள்ளம் கவர்ந்த நூல் அல்ல, நம் உள்ளம் கவர்ந்த நூல், தமிழர்களின் உள்ளம் கவர்ந்த நூல், ஒவ்வொரு தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்க வேண்டிய நூல் அவ்வை சொல் கேளீர் என்ற இந்த அழகான நூல். பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் 3 பெரும் அவ்வை பிராட்டிகள் இருப்பதாக, அவ்வை புலவர்கள் இருப்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு அவ்வை சங்க காலத்து அவ்வை, இன்னொரு அவ்வை பக்தி காலத்து அவ்வை, இன்னொரு அவ்வை நாயக்கர் காலத்து அவ்வை என்று 3 அவ்வை பெருமாட்டிகள் நம்முடைய இலக்கிய வரலாறிலே வருகிறார்கள். பொதுவாக நாம் அவ்வை மூதாட்டி என்று தான் சொல்வோம். எந்த காலத்து அவ்வை என்று நாம் சொல்ல மாட்டோம். குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தில் வைக்கிறோமே ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி எழுதின அவ்வை யார், விநாயகர் அகவல் பாடின அவ்வை யார் என்றெல்லாம் அவ்வை யார், இன்னொன்று ஔவையார் என்று எல்லோருக்கும் சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறது இந்த நூல். ஆத்திச்சூடி பாடின அவ்வையும் விநாயகர் அகவல் பாடிய அவ்வையும் நாயக்கர் காலத்து அவ்வை, அதாவது 16 இறுதி 17 தொடக்கம் நூற்றாண்டு அந்த காலத்தில் வாழ்ந்த அவ்வை. சரி, இடைக்காலத்தில் வாழ்ந்த அவ்வை, அந்த அவ்வை தான் ஆன்மீக அவ்வையா? முருகப்பெருமானிடத்திலே சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று சொன்னாலே அந்த அவ்வை யார்? அந்த அவ்வைதான் பக்தி காலத்து அவ்வை. சரி, அதியமான் நெடுமான் அஞ்சி தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்தானே அந்த அவ்வை யார்? அவள்தான் சங்க காலத்து அவ்வை.
அவள்தான் புறநானூற்று இலக்கியத்திலே 13 பாடல்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 20 பாடல்களுக்கு மேலே பாடிய ஒரு அற்புத பெருமாட்டி தான் அந்த ஔவை. நமக்கு எல்லோருக்கும் சங்ககாலத்து ஔவை தான் தெரியும். இந்த எழுத்தாளர், படைப்பாளர் டாக்டர் கலைமாமணி செவாலியர் வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் எந்த காலத்து ஔவையை இந்த நூலிலே பேசுகிறார் என்று கேட்டால், முக்காலத்து ஔவையும் இந்த நூலிலே பேசுகிறார். எந்த காலத்தில் வாழ்ந்த ஔவை என்பது முக்கியமல்ல, எந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் இக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய தத்துவங்களை அக்காலத்தில் வாழ்ந்த ஔவை பெருமாட்டிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த படைப்பாளர் எடுத்து காட்டுகிற போது, தொழிலதிபர்கள் கூட படைப்பாளராக முடியுமா என்ற வினாவிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலினுடைய மிகப்பெரிய நுட்பம் எதுவென்று கேட்டால், ஔவையை தெரிந்து கொள்ளலாம். சங்ககாலத்து ஔவை, இடைக்காலத்து ஔவை, நாயக்கர் காலத்து ஔவை என்று 3 காலத்து ஔவையை தெரிந்து கொள்ளலாம். ஔவை பாடிய ஒவ்வொரு கருத்தினுள்ளும் நூலாக்கம், கவிதை ஆக்கம், பொருளாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை உணர முடியும். எல்லாவற்றையும் விட மேலாக நம்முடைய மூதாட்டி ஔவை நமக்கு கூறிய வாழ்வியல் சிந்தனைகள் எவ்வளவு பெரியது. கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, விநாயகர் அகவல் போன்ற அற்புத படைப்புகள் எப்படி நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நூலாசிரியர் எடுத்து காட்டுகிற விதமே மிக மிக அழகு. இந்த நூலாசிரியருடைய சிந்தனையே யாதும் ஊரே யாவரும் கேளர் என்ற கணியன் பூங்குன்றனாருடைய சிந்தனைத்தான். புறநானூற்று இலக்கியத்தில் புறம் பற்றி 400 பாடல்கள் அமைந்திருந்தாலும் அந்த 400 பாடல்களில் ஒரே ஒரு பாடல் எழுதிய புலவர் தான் கணியன் பூங்குன்றனார். ஒரு பாட்டால் உலகத்தை வெல்ல முடியுமா? எவ்வளவு பாடுகிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி பாடுகிறோம் என்பதுதானே முக்கியம். அந்த முக்கியத்தின் அடிப்படையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒற்றை சொற்றொடர் இன்றைக்கும் ஐநா சபையினுடைய வாசலில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், இந்திய தாய் திருநாட்டின் மேனாள் ஜனாதிபதி அவர்கள் ஐநாவில் உரையாற்றச் சென்றபோது, ஏன் நம் பாரத பிரதமர், மேனாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா ஐநாவில் உரையாற்றச் சென்றபோது வாசலில் எழுதப்பட்டு வைத்திருந்த அற்புத வசனம் யாதும் ஊரே யாவரும் கேளர் என்ற கணியன் பூங்குன்றனார் பாடிய அற்புத வரிகள். இந்த வரிகளெல்லாம் பிறந்த காலத்தில் தோன்றியவள்தான் சங்ககாலத்து ஔவை. இந்த ஔவை தந்த அற்புத இலக்கியங்கள் புறநானூற்று இலக்கிய பாடல்கள். இந்த பாடல்களில் ஔவை தரக்கூடிய உன்னத தத்துவங்களை இந்த படைப்பாளர் இந்த நூலிலே எடுத்து காட்டுகிறார். ஒரு முறை அதியமான் நெடுமான் அஞ்சி தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து தன் அவைக்கள புலவர் ஔவைக்கு கொடுக்கிற போது, ஔவை அந்த நெல்லிக்கனியை வாங்கி கையிலே வாங்கி கொண்டு அதியமான் இடத்திலே கேட்கிறார், அதியமான், உனக்கு இந்த நெல்லிக்கனி கொடுத்தவர் என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்று கேட்கிறார். அதற்கு அதியமான் மன்னன் சொல்கிறான், நெல்லிக்கனியை உண்பவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் என்று சொன்னார்கள். அப்படி கேட்டும் ஏன் அதியமான் எனக்கு தருகிறாய் அந்த நெல்லிக்கனியை என்று ஔவை கேட்டபோது அதியமான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நாம் எல்லோரும் செவிகளை திறந்து கேட்க வேண்டிய ஒரு விடையைத்தான் அதியமான் படைக்கிறான். பாருங்கள் எப்படி சொல்கிறான் மன்னன் அதியமான். புலவி ஔவை பெருமாட்டி ஒரு பெண்பார் புலவர், என் சபையில் ஆளுகிற, தமிழால் ஆளுகிற, ஒரு ஆட்சி செய்கிற ஒரு பெண்பார் புலவர். அம்மா, நீதான் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும், அதற்காகத்தான் இந்த நெல்லிக்கனியை உமக்கு தருகிறேன் தாயே என்று அதியமான் சொன்ன அந்த காட்சியை கேட்டுவிட்டு, புலவர்கள் எப்படி நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையுடையவன் அதியமான் நெடுமான் அஞ்சி என்று உணர்ந்த ஔவை புறநானூற்று இலக்கியத்திலேயே அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றியே பல பாடல்களை பாடுகிறார். அந்த பாடல்களுக்கெல்லாம் இந்த படைப்பாசிரியர் கலைமாமணி டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் ஔவை சொல் கேளீர் என்ற இந்த நூலிலே அற்புத சிந்தனையை நமக்கு விளக்கமாக எடுத்து காட்டுகிறார். இந்த நூல் சந்தனமாள் பதிப்பகமாக, இந்த நூல் சந்தனமாள் பதிப்பகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இந்த இனிய நூலை வாங்கி படித்து ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஔவை சொல் நாம் கேட்டால் நம் வாழ்க்கை வெற்றிகரமானது. வெற்றி சங்கு ஊத வேண்டுமா? ஔவை சொல் கேளுங்கள் என்று அழைக்கிறார் இந்த நூலாசிரியர். தொழிலதிபர் நூலாசிரியராக முடியுமா என்ற கேள்வியை இந்த நூலை படித்த பிறகு யாருமே கேட்க மாட்டார்கள். அப்படி இனிமை, எளிமை,